யாழினியின் கணக்கு மாயம். ஒரு அழகான ஞாயிற்றுக்கிழமை காலை யாழினி தன் அம்மாவுடன் சந்தைக்கு கிளம்பினாள். அம்மா, இன்னைக்கு நாம என்ன வாங்க போறோம் என்று உற்சாகமாக கேட்டாள் யாழினி. முதலில் வாழைப்பழம் வாங்கலாம் என்ற அம்மா, எனக்கு 3 சீப்பு வாழைப்பழம் வேண்டும், ஒவ்வொரு சீப்பிலும் 2 பழங்கள் இருக்க வேண்டும் என்று யாழினியிடம் கூறினார். யாழினி பழக்கடைக்கு சென்று 1, 2, 3, 4, 5, 6 என்று மெதுவாக ஒவ்வொரு பழமாக எண்ணத் தொடங்கினாள். அவளுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்தது. அவள் அம்மா சிரித்துக்கொண்டே, யாழினி, இதைவிட ஒரு சுலபமான வழி இருக்கிறது. அதற்கு பெயர் பெருக்கல். நம்மிடம் 3 சீப்புகள் உள்ளன, ஒவ்வொன்றிலும் 2 பழங்கள். அப்படியானால் 3 முறை 2 என்பது 6 என்றார். யாழினி ஆச்சரியப்பட்டாள். அடுத்து அவர்கள் காய்கறி கடைக்கு சென்றனர். அம்மா, எனக்கு 4 பைகளில் தக்காளி வேண்டும், ஒவ்வொரு பையிலும் 5 தக்காளிகள் இருக்கட்டும் என்றார். யாழினி ஒரு கணம் யோசித்துவிட்டு, எனக்கு தெரியும், 4 முறை 5 என்பது 20, நமக்கு 20 தக்காளிகள் வேண்டும் என்று மகிழ்ச்சியுடன் கத்தினாள். அடுத்ததாக முட்டை வாங்கச் சென்றனர். 1 டஜன் வேண்டுமா, 2 டஜன் வேண்டுமா என்று கடைக்காரர் கேட்டார். 1 டஜனில் 12 முட்டைகள். அப்படியானால் 2 டஜனில் எத்தனை என்று அம்மா யாழினியிடம் கேட்டார். யாழினி தன் பெருக்கல் வாய்ப்பாட்டை நினைவுகூர்ந்தாள். 2 முறை 12 என்பது 24, 2 டஜன் என்றால் 24 முட்டைகள் என்று பெருமையுடன் கூறினாள். வீட்டிற்கு திரும்பும் வழியில் யாழினி எல்லா இடங்களிலும் பெருக்கலை பார்க்க ஆரம்பித்தாள். அம்மா, பாருங்கள், ஒவ்வொரு தொட்டியிலும் 4 பூக்கள், அங்கே 3 தொட்டிகள் உள்ளன, மொத்தம் 12 பூக்கள் என்றாள். பெருக்கல் என்பது புத்தகத்தில் உள்ள எண்கள் மட்டுமல்ல, அது அன்றாட வாழ்விற்கான ஒரு மாயாஜால கருவி என்பதை யாழினி உணர்ந்து கொண்டாள். அவள் இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ள ஆவலுடன் இருந்தாள்.